கோர்ட்டில் நிற்க வச்சு இப்படி கேள்வி கேட்குறாரு. அம்முட்டு ரோசமாக பேசிட்டு போனேல, இப்போ சர்டிஃபிகேட் கேட்டு விட்டுருக்க, அடுத்து சொத்து கட்டு விடுவேன்னு கேட்குறாரு. நான் ஏடா சொல்கிறேன்னு சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் நடக்க முடியுதாடா ஒரு சில விஷயத்த வேணாம்னு சொல்கிறது. டேய், திரும்ப திரும்ப உங்களுக்காக நான் அவமானப்பட்டு நிற்கணுமாடா தானே? ஒரு விஷயம் சொன்னால் கேட்கணும்ல. அப்படி சொல் பேச்சு கேட்க முடியலண்டா அதுக்கான பலனை நீங்கள் தான் அனுபவிக்கணும். ரோட்டில் இருந்தெல்லாம் என் வீட்டையும் பேச வீட்டில் இருக்க முடியாது. அதுக்கான அவசியமே எனக்கு இல்லை. என்ன ஜீவா இது? உன்னால பிரச்சனை மேல பிரச்சனையால இருக்கு. அண்ணி, இவ அவங்க அப்பாட்டெல்லாம் பேசவே இல்லை. நீ பேசாமத்தே அவர் என்கிட்ட வந்து கேட்டாரா? ஏமினா, பேசாம நிக்கிறியே, வாய் திறந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்ல. நான் என் அப்பா கிட்ட கேட்கல, ஸ்வேதா கிட்ட தான் கேட்டேன். பாத்தியா, நம்ம கேட்க வேணாம்னு சொன்னோம்ல, அதை தாண்டி போய் கேட்டுருக்கத பாரு. நானா கேட்கல, நான் ஜீவா கிட்ட கேட்டேன். இவன் சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கேட்டேன். டேய், ஏடா அதெல்லாம்? அண்ணா, அது மீனா கேட்டு அவ தங்கச்சிய. டேய், பேசாம போயிடுற. உங்களுக்காக ஒவ்வொருத்திட்டையும் பேச்சு வாங்கிட்டு பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது என்னால. உன் கல்யாணத்தில் ஆரம்பிச்ச பிரச்சனை வியாபாரம் கட்டி போய் மொத்த குடும்பமும் உனக்காக நிறைய தாங்கிட்டோம்டா. அண்ணே, டேய், என் பொறுமை நீ ரொம்ப சோதிக்கிறடா, அவ்வளோதான் சொல்லுவேன். அண்ணி, போதுண்டா. உங்களுக்காக அவர் தாங்குவாருதா, அதுக்காக தூக்கி போட்டு மிதிக்காதீங்கடா. ஏண்டி? ஏய், இரு ஒரு நிமிஷம். ஸ்வேதாக்கு தான் கால் பண்றேன், எடுக்க மாட்டேங்கிறா. இத வாரு. எடுத்துட்டா. அக்கா, ஏய், நான் உன்கிட்ட என்னடி சொன்னேன்? எனக்காக ஹெல்ப் பண்ணு, அப்பாவுக்கு தெரியாம சர்டிபிகேட் எடுத்து கொடுன்னு தானே சொன்னேன். அது முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? எதுக்குடி அப்பா கிட்ட போட்டு கொடுத்த? அக்கா இருக்கா, நீ எல்லாம் ஒரு தங்கச்சியா? உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டா எப்படி கோத்து விட்டுருக்க பாத்தியா? துரோகி. அப்பா இங்க மாமா கிட்ட சொல்லி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இதெல்லாம் நடக்கும் தானே நான் யாருக்கும் தெரியாம உன்கிட்ட எடுத்து கொடுக்க சொன்னது. ஆனா நீ இப்படி பண்ணிட்டு. இல்லக்கா, கொஞ்சம் பாவி பாவி. ஐயோ அக்கா, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. நீ பேசாதடி, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத. இனி நான் உனக்கு அக்காவும் இல்ல, நீ எனக்கு தங்கச்சியும் இல்ல. அக்கா, இந்த சர்டிபிகேட் விஷயத்துல நான் எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன் தெரியுமா? ஆமா அக்கா, இப்ப கூட அப்பாவுக்கு தெரியாம வந்து பேச எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? ஸ்வேதா, உன்னோட சர்டிபிகேட்டை எடுத்துட்டு ரோட்ல வரும்போது நான் வேணும்னு பண்ணலக்கா, புரிஞ்சுக்கோ. ஸ்வேதா. கலை, ஸ்வேதா எங்க? அக்கா, அப்பா வராருன்னு நினைக்கிறேன். நான் வைக்கிறேன்க்கா. பாய். ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதா. ஜீவா, ஸ்வேதா வேணும்னே பண்ணலையாண்டா. அவ வண்டியில வரும்போது அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டாளாம். பாவம்டா, அவ எனக்காக அப்பா கிட்ட அடியெல்லாம் வாங்கிருக்காளாண்டா. நான் வேணும்னு பண்ணலடா. நான் அப்பா கிட்ட கேட்கவே இல்ல. நான் உன்கிட்ட என்ன சொன்னனோ அதத்தான் செஞ்சேன். வெளிய உங்க அண்ணன் சொன்ன மாதிரி எங்க அப்பா கிட்ட நான் போய் கேட்டு இங்க யாரையும் அசிங்கப்படுத்தல. அதெல்லாம் சரி, அதுக்கெல்லாம் நான் ஒண்ணுமே சொல்லியே.
கடைசி அண்ணன் கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த? எல்லாத்தையும் ஜீவா கிட்ட கேட்டுதான் பண்ணேன்னு சொன்ன பாத்தியா? அங்க தாண்டி நீ நிக்கிற. உண்மையை தானடா சொன்னேன். அத எந்த இடத்துல எப்படி சொன்ன? அண்ணன் பேசிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட நான் ஏன் கேட்கணும்? நான் தான் ஜீவா கிட்ட கேட்டுட்டேன்னு சொல்ற மாதிரில சொல்லிட்டு வந்திருக்க. அதுவும் ஸ்வேதா கிட்ட கேட்டது எதையுமே டீடைலா சொல்லாம. ஐயோ, அதுக்கெல்லாம் உங்க அண்ணன் டைமே கொடுக்கலடா. அவர் பாட்டுக்கு படபடன்னு பேசிக்கிட்டே இருந்தாரு. ஏதோ தப்பிச்சா போதும்னு இருந்துச்சு, அதனால தான் அப்படி சொல்லிட்டேன். சரி, ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. வாரம் இங்க இருக்கிறவளை வருத்தப்பட வைக்கிறதே உன் வேலையே. இந்த வார கோட்டாவை சிறப்பா செஞ்சுட்ட. போய் தூங்கு. அதில்ல ஜீவா. ஏய், படு தூங்குடி. ரொம்ப பேசாதடா. இப்ப அப்பா கையில சர்டிபிகேட் கிடைச்சு அவர் அதை கிழிச்சு போட்டாராம். இப்ப நான் என்ன பண்றது? உங்க அப்பா இப்படித்தான் பண்ணுவாருன்னு சொன்னா கேட்கணும். ஏதோ பாஸ்ட்ல கொஞ்சுவாரு, சர்டிபிகேட்டை தூக்கி கையில கொடுப்பாரு. நீ தானே உன நல்ல அனுபவி. இப்ப சர்டிபிகேட் இல்லாம நான் வேலைக்கு எப்படிடா போறது? அதுக்கு ஒரு வழியை சொன்ன பத்தியா? அத கேட்காம சிறப்பா சிந்திச்சு இப்படி ஒரு வேலையை செஞ்சல, அனுபவி. ஜீவா, வாய திறக்காத, செம்ம கடுப்புல இருக்கி. ஐயோ, செம்ம கோவத்துல இருக்கான். இப்ப சண்டை வேண்டாம், பேசாம போய் படுத்துருவோம். அதான் நல்லது. மாமா குடிச்சிட்டீங்களா? ஹலோ, குடிச்சிட்டீங்களா? படுத்துதான் ஐயா. ஏன்டா சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்க? நானே என்னைக்கு ஒரு நாள் தான் குடிக்கேன். உனக்கு வயிற்று வலி வேற இருக்கு. இந்த நேரத்தை தேவையா உனக்கு? மனசு வலிக்குது மாமா. வயிறு வலிலாம் எங்கேயோ போச்சு. நாளை காலைல மூர்த்தி என்னைய திருநெல்வேலிக்கு போயிருன்னு சொல்ல போறான். அது மட்டும் இப்ப நடக்க போகுதுன்னு தெரியுதுடா. அனுப்புனா போங்க, எனக்கு என்ன? உனக்கு என்னடா? ஏண்டா இங்கேயாவது நீங்க எல்லாம் இருக்கிய, அங்க எனக்கு யாருடா இருக்கா? சும்மா போய் கிடக்க சொல்லியோ? அவளுக்கு என்ன பிடிக்கல மாமா. எவளுக்கு? எது? எவளா? மரியாதையா பேசுங்க. ஏதோ சொல்லுவாங்களே. ரெஸ்பெக்ட்.
ஏய் உன் கூட குடும்பம் நடத்த முடியாது சாமி. நான் போறேன்டா, இனி ஆளை விடு. உட்காருங்க. நீங்க போயிட்டா அப்புறம் நான் யார் கூட அட பேசுறேன்? போற, நீ யாரு கூட பேசுடா, நான் போறேன். உட்காருங்க. நான் அப்படி- சாவடிக்கானயா ஏடா, உன் வயசு பையன் கூட சகவாசமாயிடா. என்ன உட்கார வச்சு பேசி பேசி கொல்லுதேடா. ஏய் உனக்கு என்னடா பிரச்சனை? மாமா ஆ? என் வயசு பசங்க கூட போனா சினிமாக்கு போவாங்க, டூருக்கு போவாங்க, உட்காந்து வெட்டியா பேசுவாங்க. ஆ? அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இருக்கா? இதெல்லாம் நான் செஞ்சா கடையை யாரு பாக்குறது? நீங்களா? ஆமா, நான் பார்த்ததே இல்ல பாரு. போடா. அவளுக்கு என்ன பிடிக்கல மாமா. யாருக்கு? முல்லைக்கா? ம், அவளுக்கு தான். ஏய் இங்க பாரு, விளையாடாத. மத்தியானம் தானே ஒன்னு அவளுக்கு தென்னை மரம் உயரத்தில் பிடிக்கும், பனை மரம் உயரத்துக்கு பிடிக்கும்னு சொன்ன. இப்ப என்னடா ஆச்சு? தெரியாம சொல்லிட்டேன். அவளுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல, கொஞ்சம் கூட பிடிக்கல. இத உனக்கு சொன்னது யாரு? அவளே சொன்னா மாமா. அவ வந்து உன்கிட்ட சொன்னாலாங்க? என்கிட்ட சொல்லல, அப்புறம் ஆனா சொன்னா. அவளுக்கு என்ன பிடிக்கல, என்ன அவளுக்கு கட்டி வச்சு தப்பு பண்ணிட்டாங்களாம். அது எப்படிடா? ஏன் மத்தியானம் தானே சொன்ன உன் பிறந்த நாளுக்கு அதை வைக்க போறேன் இதை வைக்க போறோம்னு ஆசைப்பட்டு மோதிரத்தை வைக்க போறோம்னு. ஆ, இது ஒரு நல்ல கேள்வி. ஓவரா நடிக்காத, பதில் சொல்றா. பதில் நல்லாவே இருக்காது மாமா. ஏய் சொல்லுடா. அவ பேசுனத நானே கேட்டேன் மாமா. அவளை எனக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களாம். என்ன பிடிக்கவே இல்லையா, அவளுக்கு போக இடம் இல்லையா, அதனால வேற வழி இல்லாம இருக்கிறாளாம். ஏய் சும்மா எதுவும் சொல்லாதாமா. ஆமா மாமா, நானே கேட்டேங்கிறேன். அவ என்ன பிடிச்சு போயெல்லாம் என் கூட இல்லவே இல்லை மாமா. அது எனக்கு எப்போ தெரியும், இன்னைக்குதான் உறுதியாச்சு. அவளுக்கு என்ன பிடிக்கல மாமா. ஏய் அழாதடா கதிரு. ஏய் கதிரு அழாத, எனக்கு தாங்க முடியாதுடா. அவளுக்கு கூப்பிடுறேன். என்ன பண்ணுத? சாரி. தலை விதியப்பா. ஏய் என்னடா இது? அவளுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடு, நீங்க தானே சொன்னீங்க. குட் ஐடியா. அது வாங்கிட்டு போனேன், ஆனா கொடுக்க முடியல. சாப்பிடு. மத்தியானம் நீ பேசும்போது அவ்வளவு சந்தோஷப்பட்டேன், இப்ப வந்து என்னெல்லாமோ சொல்லியாடா. அவ சொன்னது சரிதான் மாமா. எல்லாரும் சேர்ந்து எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அது வரைக்கும் கல்யாணம் பத்தி நான் யோசிச்சதே இல்லை, எந்த பொண்ணை பத்தியும் யோசிச்சதே இல்லை. இவ திடீர்னு வந்தா முதல்ல எனக்கு பிடிக்கவே இல்லை, சுத்தமா பிடிக்கல. நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம், யாரா இவ குறுக்க ஒருத்தின்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம்தான் மாமா அவ கூட இருக்கிறது நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அவ பேசும்போதெல்லாம் நான் திட்டுவேன், ஆனா அவ பேசலன்னா நல்லாவே இருக்காது மாமா, ஒரு மாதிரி இருக்கும். நான் ரூம் போன பின்னாடி அவ வர கொஞ்ச நேரம் ஆனாலும் எனக்கு தூக்கமே வராது மாமா. அவ எனக்கு யாரு, அவ மேல எனக்கு என்ன உரிமை இருக்கு, என் மேல அவளுக்கு என்ன உரிமை இருக்கு, எதுவுமே தெரியாது. கவலைப்பட்டதே இல்லை. ஆனா அவ இங்க இருக்கணும், அவ சிரிப்பை நான் பார்க்கணும், அவ குரல் எனக்கு கேட்கணும். உங்களுக்கு தெரியும்ல மாமா, நான் மனசு வலிக்குதுனோ வருத்தமா இருக்கணும் இது வரைக்கும் யார்கிட்டயும் சொன்னதே இல்லை. ஏன் பெரிய அண்ணன் கிட்ட கூட சொன்னதில்லை, ஆனா அவகிட்ட சொல்லியிருக்கேன். கண்ணன் ஜெயில இருந்த அன்னைக்கு ராத்திரி அவகிட்ட தான் எனக்கு அழ தோணுச்சு. அவ அக்கறையா கேட்கிறாளோன்னு தோணுச்சு. கேட்டா, ஆனா அதெல்லாம் கட்டி வச்ச கட்டாயத்துக்காகன்னு தெரியாம போயிடுச்சுல்ல. என்ன பிடிச்ச அவளுக்கு கட்டி வச்சா நான் அழுது அவ கேட்டுதானே ஆகணும்.
ஏய் உனக்கு என்னடா ஊர்ல உள்ள புருஷன் முன்னெட்டலாம் புடிச்சு அப்படியே வாழ்ற மாதிரி நினைக்க நீ கழுதியை கெட்டியாச்சே வாழ்ந்தானே ஆகணும் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு விஷயமாடா? எல்லாரும் இருக்கலாம் மாமா, ஆனா கதிர் இப்படி இருக்க மாட்டான். யாரையும் தொந்தரவு பண்ணவோ யாருக்கும் தொந்தரவாவோ இருக்கிறது தப்புன்னு நினைக்கிறவன் இந்த கதிர். என் பாலிசி எல்லாம் போச்சு, கதிர் பாலிசி. சரிடா, இப்ப அதுக்கு என்ன செய்யலாம் சொல்லு. என்ன அவளுக்கு பிடிக்கல மாமா, பிடிக்கல. ஏய் உனக்கு என்னடா குறைச்சலு? என்ன கேட்டீங்க? ஏய் உனக்கு என்ன குறைச்சல்னு கேட்டேன்டா. எனக்கு என்ன குறைச்சலா? என்கிட்ட என்ன இருக்கு மாமா, என்ன இருக்கு? ஸ்டைலா ட்ரெஸ் போட மாட்டேன், ஏன் நான் கண்ணை பார்த்தே பேச மாட்டேன். நான் ஒரு லுங்கி கேஸ் மாமா. அவதான் மாமா என்ன பேங்க்குக்கு போக சொன்னா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேங்க்குக்கு போறதுன்னு எனக்கு பயம். அன்னைக்கு அவ சொன்னான், போனேன் மாமா. அவ தான் சொன்னா. தெரியலன்னா கத்துக்க வேண்டியதானே, ஏன் பயப்படணும்? நான் அன்னைக்கு கத்துக்கிட்டேன் மாமா. பேங்க்ல நமக்கு என்னெல்லாம் வேலை இருக்கோ அது எல்லாத்தையும் எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டேன். அதுக்கு அவ தான் காரணம். ஏடா அன்பு இல்லாமலா இதெல்லாம் செய்ய சொல்லுவா? பேங்க்குக்கு கூட போக தெரியாத மக்கு பையனை கட்டியிருக்கமேன்னு அவ வருத்தப்பட்டிருக்கா மாமா. வருத்தப்பட்டிருக்கா, அது எனக்கு இப்பதான் புரியுது. பாவம் மாமா அவ. என்னால அவ வாழ்க்கையே போச்சு. இப்போ உள்ள பொண்ணுங்களுக்கெல்லாம் ஜீன்ஸை இங்க கிழிச்சு விட்டுட்டு போவாங்கல்ல, அவனுங்களை தான் மாமா பிடிக்கும். நான்லாம் எத்தனை தடவை குளிச்சாலும் மசாலா வாசனை வருது மாமா. ஏண்டா நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைச்சா இப்படி எதிர்புதிரமா இருக்கா? கதிரு அழாதடா, அழாதடா கதிரு. ஐயோ அண்ணன் தேடும் ஒருப்பே இல்லாம செருப்பு அண்ணன் கிடக்குடா. ஏய் உன் கூட வரட்டா? அது தப்பு. பார்த்து பார்த்து மெதுவா. ஸ்டடி. நான் கூட வரட்டாடா? உட்காருங்க. சிட் டவுன். குட். கதவை நல்லா சாப்பா போட்டு படுங்க. ஓகே பாய். பார்த்து போ, பள்ளம் கிடக்கு. ரொம்ப குடிக்காதீங்க மாமா. என்னப்பா இன்னும் தூங்கலையா நீ? இல்ல மாமா, அவன் தூங்கிட்டானா? அவங்க இன்னும் வரவே இல்ல மாமா. இன்னுமா வரல? ஆமா, அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானப்பா. இம்புட்டு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஃபோன் போகல மாமா. ஆட குமரேச மாமாக்கு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே? அங்கதானே போயிருக்கேன்னு சொன்னியா? இரு நான் கேட்குறேன். மாமா சொல்லு ஜீவா. கதிரு அங்கதானே இருக்கேன். அது வந்து என் பிள்ளைங்க தான் இருந்தான், இப்ப வந்துருவான். நேரம் ஆகுதுல்ல, அந்த புள்ள இங்க தேடிட்டு இருக்குதுல்ல. இன்னும் 10 நிமிஷம் வந்துருவான். சரி எதா இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணுன. கிளம்பிட்டானாப்பா? ஆனா இவ்வளவு நேரம் ஏன் மாமா அங்க இருக்கணும்?
அது மாமாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு, அதனாலே கூட இருக்கலாம். இவருக்கும் தான் உடம்பு சரியில்லை. வந்துடுவேன்ப்பா, நீ போய் விடு. ம் சரி மாமா. முல்ல, ம். நீ இப்படி அவனுக்காக வருத்தப்படுறதும் அவன் உன் மேல பாசமா இருக்கிறதும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் டெய்லி வேண்டிக்கிறேன்.